வெல்கம் டு சரண்யா சத்யாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் எப்படி அரைச்சி ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் நம்ம கையில் மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா நம்ம திடீர்னு கொஞ்சமாக யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை நிறைய அளவு போடுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஊறுகாய் மாதிரியே நம்ம செஞ்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட அப்படியே இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக எப்படி இப்போ அரைச்ச மாதிரியே இருக்கும். அதுக்கு தேவையான அளவு இஞ்சி நல்லா விளைஞ்ச இஞ்சியாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு இஞ்சியும் பாருங்கள், நல்லா இவ்வளோ தடியாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக வாங்கின அன்றைக்கே செஞ்சிடணும். அதே மாதிரி தோல் சேர்க்கக்கூடாது, தோலை நீக்கிட்டு செஞ்சிடணும். வெள்ளைப்பூடும் நல்லா பெருசாக நல்லா விளைஞ்ச வெள்ளைப்பூடுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பார்த்து வாங்கிக்கிறணும். என்றைக்கு நம்ம செய்கிறோமோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக உரித்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இந்த வெள்ளைப்பூடுக்கு மேலே முனியில் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் அதை கட் பண்ணிடுங்க. அப்புறம் முக்கியமானது இஞ்சி வெள்ளைப்பூடு ரொம்ப நாள் தாங்கிறதுக்கு 2 இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப முக்கியமானது. அது நல்லெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு எடுத்துருக்கோம். இது ரெண்டுமே நம்ம சேர்த்து அரைக்கும் போது ஊறுகாய் எவ்வளோ நாள் தாங்குது அது அளவுக்கு இதுவும் தாங்கும். அதே மாதிரி ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இஞ்சியை இதே சைஸ்க்கு நம்ம கட் பண்ணுவோம். இதுவும் இஞ்சி கட் பண்ண அளவும் வெள்ளைப்பூடு அளவும் ஒரே அளவு இருக்கணும். இஞ்சியையும் நம்ம நல்லா சின்னதாக கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு காப்படி உலக்களவு, அது நல்லா குமிச்சு வச்சுக்கிறோம். இந்த அளவு இஞ்சி இந்த மாதிரி நல்லா கட் பண்ணியிருக்கு பாருங்கள். அதாவது வெள்ளைப்பூடு சைஸுக்கு நம்ம இஞ்சியையும் நல்லா கட் பண்ணிக்கணும், அப்போ தான் ஒரே அமௌண்ட் வரும். இப்போ இந்த வெள்ளைப்பூடையும் அளந்து பார்ப்போம். இப்போ வெள்ளைப்பூடும் அதே அளவு அளந்து எடுத்து வச்சுருக்கோம். வெள்ளைப்பூடு மட்டும் ஒரு கை அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறதுனா போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா ஒயிட் கலரில் நம்மளுக்கு கிடைக்கும் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு. அதாவது இஞ்சி கொஞ்சம் கம்மியாகவும் வெள்ளைப்பூடு கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ மிக்ஸி ஜாரில் ரெண்டும் இஞ்சியும் வெள்ளைப்பூடியும் சேர்த்தே போட்டு நம்ம அரைக்க போகிறோம். உங்கள் மிக்ஸி இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது நிறையா குவான்டிட்டி எடுத்துருக்கோம். இல்லைன்னா மொத்தமாக சேர்த்தும் நம்ம அரைச்சிக்கரலாம். எனக்கு கொஞ்சமாக எடுத்துருந்தீங்கன்னா, நாங்கள் நிறையா எடுத்துருக்கிறதுனால பாதி ஃபஸ்ட்டு போட்டு பார்க்குறோம். இஞ்சியும் வெள்ளைப்பூடும் பாதி போட்டுக்கிறோம். இப்போ இல்லைன்னா நிறையா போட்டால் அரைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். பாதி பேட்ச் அளவு மட்டும் போட்டுட்டு நாங்கள் எண்ணெயும் உப்பையும் அதே மாதிரி பாதி சேர்த்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் அரைச்சிட்டு இன்னொரு பேட்சும் சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம சூப்பரான ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நைஸாக அரைச்சிருக்கிறோம். நல்லா நைஸாக அரைஞ்சிரும். ஏன்னா நம்ம அந்த உப்பும் கல் உப்பும் நம்ம நல்லெண்ணெயும் சேர்த்துருக்கோம் பாருங்கள். அது அரைக்கும் போதே நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம்னா நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி. இதை இந்த மாதிரி ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஏன்னா சில்வர் பாத்திரங்கள் மற்ற இதுலேயும் நம்ம ஸ்டோர் பண்ணுறத விட கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணலாம். இல்லைன்னா டப்பர் வேர் மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். பெஸ்ட்டு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அப்படியே இருக்கும். அதை ஈரம் படாமல் நல்லா சுத்தப்படுத்தி நல்லா தொடச்சி வச்சுருக்குறோம். அதே மாதிரி இதில் சில்வர் ஸ்பூனையும் போட்டே வைக்க வேணாம். நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ரெடி பண்ணி எப்போ தேவையோ அதை எடுத்துகிட்டு அந்த ஸ்பூனை தனியாக வச்சுருங்க. அது ஈரம் எதுவும் படாமல் கைப்படாமல் வச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி 4லேருந்து 6 மாதம் வரைக்கும் சூப்பராக இருக்கும். ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.